श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. परागपद्धति श्लोकं 376. रजनिविगमकाले रामगाथां पठन्तः कुशिकतनयमुख्या पादुके भावयन्ते उपलसकलशक्तैस्त्वत्परागैरकाण्डे जनितमुनिकळत्रान् दण्डकारण्यभागान्. பதபதார்த்தம். ஹே பாதுகே, வாராய் பாதுகையே, குஷிக தனய முக்கியாக விஸ்வாமித்ரர் முதலானவர்கள் ரஜினி ராத்திரியினுடைய விகமகாலே போகிற காலத்தில், அதாவது விடியற்காலத்தில், ராமகாதாம் ராமனுடைய சரிதத்தை பட்டந்தகா வாசியா நின்று கொண்டு, உபல கல்லினுடைய சகல துணுக்குகளிலே சக்தைகி சம்பந்தித்திருக்கின்ற துவத்து உன்னுடைய பராகைகி தூளிகளாலே அகாண்டே அசமயத்தில் ஜனித உண்டு பண்ணப்பட்டிருக்கின்ற முனி கௌதம ரிஷியினுடைய களத்ரான் பத்னியை உடைத்தாயிருக்கின்ற தண்டகாரண்ய பாகான் தண்டகாரண்ய பிரதேசங்களை பாவயந்தே நினைக்கிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது விஸ்வாமித்ரர் முதலான மகரிஷிகள், விஸ்வாமித்ரர் ராமன் அழைச்சிண்டு வரார், தாட்டகாவதம் நடக்கிறது, அதுக்கப்புறம் அகலிகா சாப விமோச்சனம் நடக்கிறது, அதுக்கப்புறம் சீதா கல்யாணம் நடக்கிறது. இப்படி விஸ்வாமித்ரர் கண் எதிர்க்க பார்த்துருக்கார். விஸ்வாமித்ரரும் அவர் கூட நிறைய பேர் வரா, நிறைய முனிவர்கள்லாமும் வரா. இவா எல்லாரும் கண் எதிர்க்க பார்த்துருக்கா அந்த அகலிகா சாப விமோச்சனத்தை. அது நிஜமாகவே நம்ம ஒரு நிமிஷம் அதை யோசித்து பார்த்தோன்னா அது எவ்வளோ அற்புதமான விஷயம்னு நமக்கு புரியும். ஒருத்தர் நடந்து வரார், திடீர்னு அவர் காலுங்கீழே இருக்கிற ஒரு கல் பெண்ணாக மாறுறது அப்படின்ற அந்த அந்த விஷயம் அவ்வளவு ஆச்சரியமான விஷயம். அது தினம் கார்த்தால் எழுந்த உடனே விஸ்வாமித்ரர் ராமச்சரிதத்தை நினச்சி பார்ப்பாராம். அப்படி நினச்சி பார்க்கும்போது அவருக்கு தினமே இது அவ்வளோ அதிசயமாக இருக்குது. எப்படி ஒரு கல் பெண்ணாக மாறினா அந்த பாதுகையினுடைய பராகைகி தூளிகளுக்கு எவ்வளவு ஒரு மகத்துவம் அப்படின்னு அந்த தண்டகாரண்ய பிரதேசங்களை எல்லாம் கூட நினச்சி பார்க்குறாராம் விஸ்வாமித்ரர் முதலான மகரிஷிகள். ஏன்னா அவள்லாம் பிரத்யக்ஷமாக இந்த விஷயம் நடக்கும்போது பார்த்துருக்கான். அதனால் அவள் தண்டகாரண்ய பிரதேசங்களை தினம் நினைக்கிறா அப்படின்னு சாய்க்கிறார். ஏன்னா இந்த சீதா கல்யாணம் முடிஞ்ச உடனே விஸ்வாமித்ரர் அங்கேருந்து கிளம்பிடுறார். அதுக்கப்புறமா ராமாயணத்தில் விஸ்வாமித்ரரை பற்றின விவரணங்கள் எதுவுமே கிடையாது. இது வால்மீகி ராமாயணத்தில் அதராத்ரியாம் யதீதாயாம் விஸ்வாமித்ரோ மகாமுனிகி அப்ருச்சயதௌச்ச ராஜானௌ ஜகாமோத்தர பர்வதம் ஆசீர்பிர் பூரயித்வாச்ச குமாராம்ச்ச சராகவான் அப்படின்னு விஸ்வாமித்ரர் அந்த கல்யாணம் முடிஞ்ச அன்று அந்த ராத்திரி முடிஞ்சு அடுத்த நாள் கார்த்தால விஸ்வாமித்ரர் இவாளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் வடக்கில் உள்ள மலையை நோக்கி புறப்பட்டு சென்றார் அப்படின்னு வரும். அதுக்கப்புறமா விஸ்வாமித்ரரை பற்றி வால்மீகி ராமாயணத்தில் எங்கேயுமே விவரணங்கள் கிடையாது. ஆக அவர் அந்த தாட்டகாவதம், அகலிகையோட சாப விமோச்சனம், அப்புறம் நிறைய கதைகள் எல்லாம் சொல்கிறார் ராமனுக்கு. அதுக்கப்புறமா சீதா கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறார். இதுதான் அவருடைய ஒரு அந்த போர்ட்ஃபோலியோ ராமாயணத்தில். ஆக இப்படிப்பட்ட இந்த விஷயத்தை கண்ணால் நேர பார்த்த விஸ்வாமித்ரர் தினம் நினச்சி ஆச்சரியப்படுறாராம். கார்த்தால் எழுந்த உடனே ராமச்சரிதத்தை சொல்லும் பொழுது ஆச்சரியப்படுறாராம், எப்படி நடந்தது அந்த விஷயம்னு. இது கம்பன் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவது உண்டோ, மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலேனின் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு கம்பராமாயணத்தில் விஸ்வாமித்ரர் சொல்கிறதா இந்த பாசுரமானது உண்டு. அதாவது என்னென்னா, இனிமே இந்த உலகத்தில் துயர் வண்ணம் உருவதுண்டோ, யாராவது இந்த லோகத்தில் இனிமேல் கஷ்டப்படுறவான்ற வார்ப்பாளா? ஏன் அப்படின்னா, மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலேனின்
அதாவது தாட்டகையானவள் எப்படி இருந்தான்னா மைவண்ணத்து அரக்கி பொருள், அவ்வளவு கருப்பாக இருந்தாலும். ராமர் கூட கருப்பு தான், ஆனால் அந்த கருப்புக்கு அவ்வளோ வித்தியாசம் சொல்கிறார் கம்பன். மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலேனின், பெருமாளை சொல்லும் பொழுது மழை வண்ணம், அதுவும் கருப்பு தான். ஆனால் அந்த மழைன்றதுக்கு ஒரு ஒரு எல்லாருக்கும் உதார குணம். அதனால் மழை வண்ணத்து அண்ணலேனின் கைவண்ணம் அங்கு கண்டேன், தாடகா வதத்தும் போது உன்னுடைய கைவண்ணத்தை கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன், உன்னுடைய திருவடியின் பிரபாவத்தை இங்கே கண்டேன் அப்படின்னு விஸ்வாமித்திரர் ராமன் கிட்ட நேர சொல்கிறதா கம்பராமாயணத்தில் இந்த பாசுரமானது உண்டு. கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன். இது திருக்குடந்தையாண்டவன் ஆச்சாரிய ராமாமிர்தத்தில் சாய்க்கிறார். விஸ்வாமித்திரர் சொல்கிறாராம், கால்வண்ணம் இங்கு கண்டேன். அப்போ ராமன் கேட்குறாராம், அது என்ன கால்வண்ணம் தான் நீர் கண்டேன்றார். அதாவது கால்வண்ணம்ன்றது திருவடியை சொல்கிறதா விஸ்வாமித்திரர் சொல்கிறது. ஆனால் ராமன் கேட்குறாராம், கால்வண்ணம் தான் கண்டேன்றது, ஏன் முழுசாக பார்க்கலையா என்னோட திருவடி பிரபாவத்தை? கால்வண்ணம்னா 1/4 அவ்வளோதான் நீர் பார்த்தேரா? இந்த மாதிரி ஒரு அகலிகா சாப விமோச்சனம்ங்கிறது வேறு எங்கேயான இதுக்கு ஒரு முன் உதாரணம் உண்டா? ஒரு கல்லை பெண்ணாக மாற்றுறதுன்றது எங்கேயான இதுக்கு முன்னாடி உண்டா? இதுக்கப்புறமா வரப்போகிறதா? அப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு, திருவடி பிரபாவம் தெரியத்துக்கு நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது கால்வண்ணம் தான் நீர் பார்த்தேன்றார், ஏன் சுவாமி அப்படி சொல்கிறார் அப்படின்ட்டு ராமன் விஸ்வாமித்திரரை கேட்குறாரு. அதுக்கு விஸ்வாமித்திரர் சொல்கிறாங்க, இதெல்லாம் திருக்குடந்தை ஆண்டவனோட உபன்யாசம். அதுக்கு விஸ்வாமித்திரர் சொல்கிறாராம், ஆமாம் நான் கால்வண்ணம் தான் 1/4 தான் நான் இங்கே பார்த்தேன். ஏன் அப்படின்னா பின்னாடி என்னுடைய இந்த விஸ்வாமித்திர கோத்திரத்தில் வரப்போகிறாரே ஒருத்தர், அவர் சொல்லுவார் மீதி 3/4 வண்ணத்தை பற்றி அப்படின்னார். அது யாருன்னா நம் சுவாமி தான். விஸ்வாமித்திர கோத்திரத்தில் உதித்தவர் யாருன்னா நம் சுவாமி தான். கவிதார்க்கிக சிம்மமாக உதிச்சாரே, அந்த சிம்மமானது கர்ஜிக்கிறது பாதுகா சகஸ்ரத்தின் மூலமாக திருவடி பிரபாவத்தை நம் சுவாமி எவ்வளவோ எடுத்திருக்கார். உருசகடமுடைய ஒரு காலுற்றுணர்ந்தன, அந்த மாதிரி ஒருமதி என்பருளங் கவர்ந்தன, பாதுகா சகஸ்ரம் முழுக்கவே திருவடி பிரபாவம் தான். ஆக கால்வண்ணம் தான் விஸ்வாமித்திரர் சொல்லியிருக்கார். மீதி 3/4 வண்ணத்தை யார் சொல்லியிருக்காருன்னா விஸ்வாமித்திர கோத்திரத்தில் நம் சுவாமி சொல்லுவார். அப்படிங்கிறதுனால தான் அப்போ விஸ்வாமித்திரர் சொன்னாராம், கால்வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு திருக்குடந்தை ஆண்டவன் வேடிக்கையாக சாதிப்பார். ஆக நிஜமாவே திருவடி பிரபாவத்தை சொல்கிறதுக்குன்னே அவதரித்தவர் தான் நம் சுவாமி. பாதுகையோட பிரபாவத்தை எவ்வளவு சொன்னாலும் தீராது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தின் மூலமாகவும் உணர்த்துறார். விஸ்வாமித்திரரை எதுக்கு இங்கே சொல்லணும்னா அவர் விஸ்வாமித்திர கோத்திரம் நம் சுவாமி. அதனால் விஸ்வாமித்திரர் முதலான மகரிஷிகள்லாம் ராமச்சரிதத்தை கேட்டு தண்டகாரண்ய பிரதேசத்தில் நடந்த அந்த ஒரு கல்லை பெண்ணாக மாற்றின விவரணத்தை நினச்சி அதிசயப்படுறா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக விஸ்வாமித்திரரையும் இந்த பாதுகா சகஸ்ரத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காரடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.